ஃபர்ஸ்ட் சன்னிதானத்துல வந்து ஸ்ரீ ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா இருப்பாங்க. ஸோ கருமையா இருக்கிறவர் ஜெகநாத். அவருடைய அண்ணன் பலதேவர், பலராமர், சாக்ஷாத் பலராமர் தான். அவர் பலபத்ரா அப்படின்னும் சொல்லுவாங்க. நடுவுல அவங்களுடைய தங்கை சுபத்ரா தேவியும் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு தோற்றத்துல வந்து இருப்பாங்க. கண்கள் கொஞ்சம் பெருசு, கைகளும் கால்களும் முழுமை பெறாத மாதிரி அவங்களுடைய காட்சி வந்து இருக்கும். தாரு பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக மரப்பலகை, அது வந்து சமுத்திரத்துல பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோடைய அடையாளங்களை கொண்ட சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை கொண்ட ஒரு மரப்பலகை. அதை வச்சு ஒரு சிற்பி வந்து அதை செஞ்சிருப்பாங்க. அது செய்யறதும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அது ஒரு பெரிய லீலை. அதுவும் பின்னாடி ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அந்த இது வந்து இந்த ஜெகநாதர் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து கைகள்லாம் சுருங்கி இருக்கும், காலே இருக்காது, கண்ணு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். இது வந்து 2 விதமான லீலைகள் நடந்திருக்கு. ஒன்று வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த லீலையெல்லாம் கிருஷ்ணர் எல்லா லீலைகளையும் முடிச்சுட்டு மதுராக்கு வந்ததுக்கு அப்புறமா, துவாரகாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ராணிகள்லாம் வந்து ரோஹிணி மாதாஜிட்ட கேட்குறாங்க, இந்த கிருஷ்ண லீலையை பற்றி, பால்ய லீலையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடி, ஆனால் கிருஷ்ணரோ பலராமரோ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து வெளியில் வந்து சுபத்ரா தேவியை வெளியில் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு நீ இங்கேயே பார்த்துட்டு கிருஷ்ணரும் பலராமரும் வந்தால் எங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ட்டு அவரும் கிருஷ்ணரோட லீலையை உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதை கேட்க 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 சுபத்ராமணி மகாராணிக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சு போயிடுறது, கையெல்லாம் சுருங்கி போயிடுறது. அவங்களுக்கு வந்து என்ன நடக்கிறது, சுற்றி என்ன நடக்கிறதுன்னு தெரியவே இல்லை. அவ்வளோ கிருஷ்ணரோட லீலையில் லயிச்சு போயிட்டாங்க. அந்த பக்கமாக வந்தார் கிருஷ்ணரும் பலராமரும். என்ன நடக்கிறது, ஏன் சுபத்ரா இப்படி வந்து கதவு கிட்ட காதை வச்சுட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஓட்ட வழியா பார்த்தா அவங்களோட லீலையே வந்து உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேட்க கேட்க நம்ம இப்படிலாம் பண்ணோமா அப்படின்னு பூரிச்சு போய் அவங்களும் அதுல லயிச்சு போய் அவங்க கைகளும் அந்த மாதிரி வந்து சுருங்கி போய், கைகள் சுருங்கி போயிட்டு கண்ணு ரொம்ப பெருசு. அதாவது ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா மகாராணி கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்ணு வேற எங்கேயுமே இருக்காது.